வைத்தார். குளிக்கிற கலந்தனிலே குருவாச்சி நாட்டி வைத்தார். படுகிற பாய்தனிலே பாம்புகளை விட்டு வைத்தார். உண்ணுகிற சாதத்திலே வெஞ்சாமரத்தை கலந்து வைத்தார். இதெல்லாம் உண்மை. எல்லாமே போய் என்ன பண்ணாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் அல்ல. அவ சொல்றதெல்லாம் உண்மை. என்னோட ரூபம் போய் அங்க மாறி இவங்க எவ்வளவு ஆனாலே 1500 உண்மை. நீ சொல்றதெல்லாம் உண்மை தாயே. தாயி லக்ன குமாரனே கே ஆடாத பகலை யாரி நாடு நகர உப்பு சட்டி வரவாடு பண்ட பண்டார என்று சொல்லக்கூடியது அத்தனை நாடு நகரத்தை பறித்து கொண்டது உண்மையா பொய்யா? உலக அறிஞ்ச விஷயம். உலக அறிஞ்ச விஷயம் சொல்லுமா? சுகஜெயம் ஆரோக்கிய நண்பரா விளங்கி வரக்கூடிய ஆனந்த் ஐயா, மகனாக விளங்கி வரக்கூடிய அகிலேஷ் ஐயா, இருவரும் எங்க சென்றாலும் நல விசாரிக்கக்கூடியவர் இல்லையா? அப்படி நல விசாரிக்கக்கூடியவர், நம்மளுக்கு உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய நட்புக்கு உயிரா இருக்கக்கூடிய ஆனந்த் ஐயா பணத்தை வைத்திருக்கிறார். இருந்தாலும் சரி கிட்டும். அதனால எங்க சென்றாலும் இறைவனோட அருளை பெற்று, இந்த அங்காளம்மா அருளை பெற்று, இந்த குறைத்தி தாய் அருளை பெற்று என்றென்றும் பொன்னாளா விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவர் எப்ப சென்றாலும் கால் கை நோவாம செய்யக்கூடிய தொழில எந்த குறையும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அங்காளம்மாவை வேண்டுகிறோம். கோளார்குட்டையை சேர்ந்த சிவன் பூசாரி ஐயா இல்லையா, அர்ச்சகரா இருக்கக்கூடிய சிவன் ஐயா இருக்கிறார். அவர் அழைக்கக்கூடிய பணமாகப்பட்டது கோயில் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அவதாரமா என்று சொல்லக்கூடிய மாரி தாய் பேரவழியை கொடுக்க பந்தனாட்சி அம்மா பேரவழியை கொடுக்க செய்யும் தொழில்
தவறி வராமல் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் அளிக்கக்கூடிய பணமாகப்பட்ட நீ போட்டு வாங்கி ஒரு வயசு வேணும். அவன் போட்டு வாங்கி கொடுத்தான் பாத்தியா? இதே நல்லதா கோவில கிருஷ்ணன் அண்ணா அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார். யாருடைய பெருவில் என்றோ இதே கோயில் கொண்டு அமர்ந்திருக்கும் பந்தகநாசி அம்மன் மேலே பணத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனாக பிறந்தால் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காமல் கொடுப்பது தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய அண்ணா பணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அம்மையாரோ ஐயாவின் இல்லத்தில் உள்ளத்திலிருந்து குடியாக கால்கும்படி ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சா நாடகம் நடத்திற்காக சுகஜெயம் அதே தந்தைக்கு ஒப்பற்று கணேசன் ஐயா பணத்தில் இருக்கிறார். நீங்க கோயில் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அம்மையார் பந்தகாசி அம்மையார் பேர் வழியை கொடுக்க அந்த தாயாகப்பட்ட பந்தகாசி அம்மையாரும் ஐயாவுக்கு முருகேசன் ஐயாவுக்கு பக்கத்தோட இருந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். அவரால் அளிக்கக்கூடிய பணமாகப்பட்ட நாடகம் இருக்காங்க. கேளுங்கள் அன்பார்ந்த பெரியவர்களே, சிறியவர்களே மற்றும் நாடக ரசிகர்களே, இப்ப நாடகம் நிறுத்துறங்க. போய் எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு மேல வாங்க ஆரம்பிக்கிறேங்க. தாய்க்கு ஒப்பற்ற ராயக்கோட்டையை சேர்ந்து ரமேஷ் ருக்மணி அம்மையார் இருவரும் நலமாக வாழ வேண்டும். என்னோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இந்த தாய் கிட்ட சொல்லுங்க, பந்தகாசி அம்மையார் கிட்ட சொல்லுங்க, என் தாயா என் பிள்ளையாகப்பட்டது உடம்பு நில சரியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு பணத்தளித்திருக்கிறார். பிள்ளையை பெற்றவர்கள் தான் தெரியும் அதோட அருமை என்ன என்று சொல்லி. நாயா இருந்தாலும் தாயா இருக்க வேண்டுமா, அந்த தாய்க்கு தான் அந்த அருமை என்ன என்று தெரியும். அது போல அந்த தாயாகப்பட்டவள் அந்த ஐயாவுக்கு பக்கத்துல இருந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் இருக்கக்கூடிய பணமாகப்பட்ட நாடகம் படிக்காது. அதனால தாய் ஆனா மகளை ஆடி நாடே நகர உப்பு சட்டி வரவோட பண்ட பண்டா நான் தெரிய பறித்து கொண்டு காரே வனவாசம் ஓட்டியது உண்மையா பொய்யா தாயி? தாய் 12 ஆண்டுகள் கழித்து விட்டார். ஓராண்டு கழித்து அஞ்ஞாத வாசத்திலே இருக்கிறார் தாயி. அப்படி இருந்தாலும் நாடு கேட்க வருவார். நாடு கேட்க பாண்டவர் வருகிறார் என்று சொல்றார். சிவஜியும் இதே நல்ல நேரத்தில் கோயிலுக்கு அச்சரம் வரக்கூடிய மலை பையூரை சேர்ந்து சபரி சவுண்ட் சிஸ்டம் வைத்திருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் மாறு அண்ணா அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார். கோயிலுக்கு எல்லாருமே ஆட்டுக்காரனா சும்மா சாதாரணமான ஒரு டென்ட் போட்டுருவாங்க அந்தாட்ட இருக்கிற மாதிரி. ஆனா இவ்வளவு அழகாக டென்ட் போட்டு சபரி சவுண்ட் சிஸ்டம் வைத்திருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார். இதே கோயில் பண்ண அந்தரைக்கும் அம்மையார் மீது பணத்தை கொடுத்திருக்கிறார். ஐயா செய்யும் தொழில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட காட்சான பப்புனு பையனுக்காக சிறிய பிள்ளையா இருந்தாலும் பெரிய குணத்தோட பணத்தை அளித்திருக்கிறார். கிருத்திகா 1, முகிலா 1, மோகித்து மூவரும் பாஞ்சாலி அம்மா வரத்தில் பிறந்தவங்களாம் இல்லையா? பாஞ்சாலியா இருந்தாலும் இந்த உலகத்தில் எத்தனை பெண் தெய்வமா இருக்குதோ அத்தனையும் அதே தெய்வம் தான். பந்தகாசி அம்மையாரே மூவரும் என்னைக்குமே இணைப்பிரியாமல் வாழ வேண்டும். எந்த நோவு நொடியும் அண்டக்கூடாது இல்லையா? நோவற்ற வாழ்வோம் ஒருவற்ற செல்வமும் கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் அளிக்கக்கூடிய பணமாகப்பட்ட நாடகம் அளிக்காது. இப்படி 12 ஆண்டுகள் நாடே கேட்க வருவார். உலக மகாமணி ஒரே தூதாக அனுப்புவார். செஞ்சு மகாமுனிவரே நீங்கள் எதிர் தூதாக கூட மாட்டேன். தாயி பிள்ளை பாசத்திலே நாடை கொடுப்பார் என்று சொல்லி அப்போது சிறிய குழந்தை கையில நாங்க கொடுக்க மாட்டோம். மறுபடியும் என்ன செய்வார்? எது அனுப்பிவிடுவீங்க கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சின்ன புள்ள கையில நாட்டை கொடுத்தா ஆகுமா? நாட்டை ஒப்படைச்சு ஆகுமா? அதனால கொடுக்க மாட்டேன். சொல்றியா சொல்லிட்டு போறியா? சுகஜெயம் தாய்க்கு ஒப்பற்ற கவரி
பவித்ரா இருவரும் படத்தை அழைத்திருக்கிறார். கந்தகாசி அம்மையா பேர் வழியை கொடுக்க கந்தகாசி அம்மையாரும் எப்போதுமே இருவருக்கு பக்கத்துணை இருந்து எப்போதுமே கால் கை நோவாம எல்லாரும் நல்லனமா தளத்தோங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். அவரால் இருக்கக்கூடிய பணமா கூட நாடகம் அடிக்காங்க. அது மட்டும் கிடையாது, உலக அந்த மாயேன சாத்தாலிய ஆண்டவர் கண்ணன் எங்கள் அண்ணா வருவார் தூதாக. தாய் அவங்க அண்ணா பாஞ்சாலி எம்மையாருக்கு அண்ணா வருவார். வந்து நானே கேட்கக்கூடிய நேரம் சூதனால் தோத்த நாட்டை வாது என்று சொல்லக்கூடிய சண்டை போகட்டும் அப்படி என்று சொல்லி விடுவார். சொன்ன உடனே துசகம்பத்தை அடித்து சத்தியம் செய்வார். தாய் மாமன் வார்த்தையை கேட்டு ஜெகனியோட வார்த்தையை கேட்டு துசகம்பத்தை அடித்து சத்தியம் செய்யக்கூடிய நேரம் தாய் எத்தனை நாள் சண்டை 17 நாள் சண்டை வைத்திருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 19 வைத்திருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 18 நாள் போர்க்குளம் நடக்க தாயி முதல் நாள் சண்டையிலே யார் மாழ்வார் சொல்றவா முதல் நாள் சண்டையிலே சுயோதன வாகனே என்று சொல்லக்கூடியவர் மாண்டு போவான் தாயி. நம்ம தாயி தாயி உங்களுக்கு வெற்றி கிடைக்க தாயி, ஐவருக்கு தோல்வி தாயி. வெற்றியா நம்ம தாயி நம்மளுக்கு வெற்றி வந்து சேர்ந்தா நான் வெற்றி எப்படி அழுதாங்களா வெற்றி முதல் நாள் சண்டிலே நம்மளுக்கு வெற்றி வந்து நமக்கே வெற்றி பரிவாகும் போது கிடையாது. பாட்டனார் பேசுவாரு. 88 வயசுகள் இல்லையா? அந்த வயசு படித்து பீஸ்மர் மாட்டு போவார். கிழவன் தானே 86 வயது பட்ட பீஸ்மர் கிழவன். உன் கணவனுக்கு உயிர் நண்பன் நண்பன் தானே செத்தா. ஒரு நண்பன் போனா ஒரு நண்பன் தான் தாயி. இது மட்டுமா 12 நாளிலே முடியக்கூடிய நேரம் அடி 13 நாள் அபிமானம் உடுப்பு என்ன சம்பந்தம் என்ன வருவு அவன் சாகரான்னு சொன்னது உடனே வெடிக்கிறாள்.
எங்க கோயில்ல வந்து அழுதெல்லாம் கிடக்கணும். எதாவது சிக்கின்னு சொல்லு. தாயி தாயி குழந்தை என்றால் உலகத்துக்கே குழந்தை தாயி. அதனால குழந்தை என்ற பாசத்தில் நான் சொல்லிவிட்டேன் தாயி. இதுக்கு மேல சிரிச்சு சொன்ன தாயி. அந்த அபிமத கையினாலே உன்னோட குழந்தை அறுபதும் அங்கு தேசத்தை அழக்கூடிய அவரோட குழந்தை 63 குழந்தையும் அபிமன்ன கையில மாறியா. செத்து போனது 60 புள்ளி செத்து போகுதுன்னு சொன்ன உடனே சிரிப்பை பத்தி யாராச்சும் சொல்லட்டும். இன்னாரு என்ன சொன்னாங்கன்னா நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு தீர்ப்பு சிரிச்சிட்டு தானே சொன்னாங்க. ஏய் காய் வேட்டியே சிரிச்சிட்டு தானே சொன்னாங்க. எப்படி சொல்லு 60 புள்ளியில பெத்தேன். ஒரு புள்ளியில கூட பலமான கிடையாது. பலசாலே பெத்த கிடையாது. அந்த ஒரு பையன் 60 புள்ளியில சாகடிச்சு போட்டான். வயசு இருக்குது வாழ்க்கை சைந்தவன் மாட்டு போவாண்டி தாயி மாட்டு போவான். அவன் போன மாதிரி நாத்திர வயசாக்குறா இன்னொரு ராமஜா கட்டி வச்சிருக்கான். 15 சண்டையில யாரு மாட்டு தெரியுமா? ஓனர் மாட்டு போவானடி தாயி மாட்டு போவான். ஒரு விஷயம் கம்மியா கத்து கொடுத்தான். பாண்டவர் 5 ராஜ்யங்கள் பொண்ணு மிச்சமா கத்து கொடுத்தான். அவன் குட்டியாச்சு